OnePlus Nord series கீழ வந்து இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்போ OnePlus Nord N10, OnePlus Nord N100 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அஃபிஷியலாக OnePlus கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து குளோபல் லான்ச், அதாவது யூஎஸில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிறதும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தற்சமயம் OnePlus Nord N100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். இது NBTCலையும் சர்டிஃபை ஆயிருக்கு. இதை அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் OnePlus Nord N100, N10 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ், இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவிர கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ OnePlus Nord சீரிஸ்க்கு அடுத்ததாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ N10, N100 ரெண்டுமே வந்து உங்களுக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து October 26 இவங்க யூஎஸில் லான்ச் பண்ணுறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது N10, N100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா N10 வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. N100 வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல N10 5G ஸ்மார்ட் ஃபோன் இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ N10 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் சிப்செட் Snapdragon 690 5G சிப்செட்டில் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய Snapdragon 675 அதோட சக்ஸஸர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு 5G சிப்செட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மோடம், அதாவது X51 மோடமோட இந்த சிப்செட் வந்து இன்டெகிரேட் பண்ணி வருது. இதோட Qualcomm Snapdragon 690 5G சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 8 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேஷன் பண்ண ஒரு சிப்செட். இதோட கிரையோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 560 CPU கோர்ஸோட வருது. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 690. ஸோ இந்த சிப்செட் வந்து Snapdragon 675 விட உங்களுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு லேட்டஸ்ட் சிப்செட், அதனால் நிறைய AI ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. 5G சிப்செட் அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8K ரெக்கார்டிங்கும் இது பண்ணுற அளவுக்கு கேப்பபிளான ஒரு சிப்செட் தான். ஸோ ஓவரால் Snapdragon 690 5G சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு சீப்பஸ்ட் மிட்ரேஞ்ச் 5G சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே, இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலில் தான் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனலில் கொடுக்கலாம், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட். இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.49 inch Full HD Plus ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக இது 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. OnePlus உடைய 8T அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க. பட் OnePlus N10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவில் கொடுக்கலாம். கூடவே உங்களுக்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்சில் 16 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க. மற்றபடி இதோட பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் உங்களுக்கு மேசிவ் பேட்டரி 6000 mAhல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல பேட்டரி செக்மெண்ட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸில் இது $400 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் கொடுக்குறாங்க, சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அது மட்டும் இல்லை உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், கூடவே வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி. ஸோ ஓவராலாக வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நிறைய எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 30,000 பிரைஸ் செக்மெண்ட்ல யூஎஸ்ல லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததா OnePlus Nord சீரிஸ்ல OnePlus Nord N100 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனா இவங்க Snapdragon 460ல கொடுக்குறாங்க. ஸோ Snapdragon 460 அப்படின்னு சொல்லும் போதே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.5 inch HD பிளஸோட இது IPS LCD பேனலில் இவங்க லான்ச் பண்ணலாம். பட் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் பேக் பேனலில் கொடுக்கலாம். கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன், அதனால இது ட்ரிபிள் கேமராவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இதோட பிரைமரி சென்சார் 13 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு உங்களுக்கு மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா இதுவும் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்சில் கூட இவங்க லான்ச் பண்ணலாம். மற்றபடி இதோட பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து இதோட பேட்டரி வந்து TUV ரேலண்டில் லிஸ்ட் ஆனதுனால இதோட பேட்டரி ஸ்பெக் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது 6000 mAh 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஓவராலாக Snapdragon 460யோட OnePlus Nord N100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இதுவும் வந்து உங்களுக்கு குளோபலாக அப்ராக்சிமேட்டாக $300 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு.
பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அதாவது N10 N100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் கண்டிப்பாக வந்து இதை விட கம்மியாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து 13,000லேருந்து 17,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அட் ப்ரெசென்ட் வந்து OnePlus Nord-உடைய N100 அதாவது 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBTC அதாவது தாய்லாந்து சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்குது. அங்கே லிஸ்டிங் ஆனதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 460ல் OnePlus Nord N100 4G ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும். இது கூடவே N10ம் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 13,000லேருந்து 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.